இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நேரலையில் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ராமதாஸ் தலைமையில பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடந்துகிட்டு வருது. முன்னதா அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே கட்சியோட தலைவர் பதவி யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை நீடிச்சுட்டு வர்ற நிலையில இப்ப பெரும்பாலானவங்க இந்த கூட்டத்துக்கும் வரல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு கட்சி என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படிதான். அப்படி என்றால் தேர்தல் ஆணையத்தின் பதிவேடுகளின்படி கட்சியின் தலைவர் யார், பொருளாளர் யார், செயலாளர் யார், நிர்வாக குழு உறுப்பினர்கள் யார் என்பதுதான் முக்கியம். இன்றைய தேதிக்கு பாமகவை பொறுத்தவரையில் டாக்டர் அன்புமணி மற்றும் இப்போது அவருடன் இருக்கின்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தான் கட்சிக்கு பொறுப்பு. அதுதான் சட்டம், அதுதான் தேர்தல் ஆணையம். அதை தாண்டிய தாவா எதுவும் வந்தாலும் அது அன்புமணி அவர்களுக்கு தான் சாதகமாக முடியும். இந்த சூழ்நிலையில் டாக்டர் அவர்கள் இப்போது அவர் ஒரு உயரிய நிலைமையில் இருப்பவர், அதாவது பாமகவின் நிறுவனர் என்ற முறையிலே அவரது செல்லுக்கான மரியாதை, அவரது ஆலோசனைகளை கேட்டல் இதெல்லாம் இருக்கும். ஆனால் களத்திலே மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுவதற்கான சட்ட அதிகாரம் அவரிடம் இல்லை. 200 பேருக்கு மேல இருப்பாங்க மொத்தம், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்த்து. ஒரு 20 பேர் கூட வரல என்பதுதான் ஆரம்ப கட்ட தகவல்களாக தெரிவிக்கின்றன. அப்படி என்றால் கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் ஆயிரும். பாமகவில் பிளவு இருக்கிறது, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு, இப்படியான பொது ஒளி செய்திகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிக் கொண்டே வரும். இது அந்த கட்சிக்கு நல்லதல்ல. டாக்டர் அவர்களுக்கும் ஒரு வகையில் பார்த்தால் அது சரியானது அல்ல. அவருக்கான கௌரவ குறைச்சலாக அது இருக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 87 வயது, தமிழ்நாட்டின் ஒரு சீனியர் அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர். இடஒதுக்கீடு என்கிற அந்த ஒற்றை கொள்கைக்காகவே தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 1989 அவரால் துவக்கப்பட்ட கட்சி. அந்த காலகட்டத்திலேயே அவர் நிறுவனராக மட்டும்தான் இருந்தாரே தவிர அவர் கட்சிக்கான பொறுப்புகளை மற்றவர்களிடம்தான் கொடுத்திருந்தார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியான கூட்டத்தை கூட்டுவதற்கான முயற்சி அல்லது கூட்டணியை தான் முடிவு செய்வேன் என்கிற பிடிவாதம், இது எல்லாமே அரசியல் ரீதியாக சரியாக வராது. இப்போது இந்த கூட்டத்தின் மூலமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பிடிமான இல்லை என்பது நிரூபணமாகும். ஏற்கனவே சித்திரை முழு நாள் மாநாட்டிலே அவர் பேசியதெல்லாம் கட்சியின் கீழ்மட்டத்தினருக்கு அவ்வளவு ஓப்பாக இல்லை. என்ன காரணம் என்றால், ஒரு மாநாட்டுக்கு வரும்போது மாநாட்டின் எழுச்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய கடமை மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு இருக்கு, பங்கேற்பாளர்களுக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு எழுச்சியை உண்டு பண்ண வேண்டும். மாறாக டாக்டர் அவர்களின் பேச்சு தளர்ச்சியை உண்டு பண்ணுவதாக இருந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கவே கூடாது என்பதுதான் எனது பார்வை. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த தலைவர் பதவி யாருக்குங்கிறது தொடர்பான சர்ச்சை கடந்த சில நாட்களா நீடிச்சிட்டு வருது. இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் பெரும்பாலானவங்க பங்கேற்கல. இதே நிலை நீடிக்கும் பட்சத்துல, ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்குள்ளாக தான் கால அளவு அப்படிங்கிறது இருக்குது. இதே நிலை நீடிச்சது அப்படின்னா கட்சி என்னென்ன மாதிரியான பின்னடைவுகளையோ பின்விளைவுகளையோ சந்திக்க நேரிடும். இது கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதகமான போக்கை ஏற்படுத்தும்னு நம்ம பார்க்கலாம். எந்த கூட்டணிக்கு போனாலும் ஒரு கட்சிக்கு பேர வலிமை இருக்க வேண்டும் அல்லவா? பேர வலிமை இல்லாமல் நாம் விரும்பிய தொகுதிகளை பெற முடியாது. கட்சிக்குள்ளேயே பிளவு இருக்கிறது, கட்சி ஒருங்கிணை. அதிமுகவின் பிரச்சனை இதுதானே, கட்சிக்குள் பிளவு இருக்கிறது, கட்சி ஒருங்கிணையவில்லை, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, இப்படி பேசப்படுகிறது. அப்படி பேசப்படும் போது கூட்டணியிலே நமக்கு தேவையான இடங்களை, நாம் விரும்புகிற இடங்களை அல்லது நாம் வெற்றி பெறக்கூடிய இடங்களை கேட்டு பெற முடியாது. அந்த வகையில இது பாமகவுக்கு பெரிய பின்னடைவு. கட்சி என்பது அன்புமணி அவர்கள் தலைமையில் இருக்கிறது, ஆனால் கட்சியின் ஒரு பிரிவு டாக்டர் ராமதாஸ் தலைமையின் கீழ் இருக்கிறது. கிளாசிக் எக்ஸாம்பிள் சமாஜ்வாதி பார்ட்டி தான். அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கும் அவரது தந்தையார் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி, சைக்கிள் சின்னம் யாருக்கு என்பதிலே இருவருமே தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் சென்றார்கள். இதுல கட்சிக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டது. முலாயம் சிங் யாதவ் அவர்கள் மிக சீனியர் அரசியல்வாதி, இந்தியாவின் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர். ஆனாலும் அவர் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். தன் மகனுக்கு எதிராகவே அவர் எல்லாவற்றையுமே கூறினார். தான் கட்சி. கிட்டத்தட்ட இதே நிலைமைதான் சமாஜ்வாதி பார்ட்டியிலே இருந்தது. அவர் மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அது எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிவிட்டது. அவர்கள் இந்தியா கூட்டணியில இருக்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சர்ச்சை ஏற்படுவது என்பது, அதாவது மூத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இடையே ஏற்படுகிற அந்த ஆதிக்க போட்டி, அதிகார யுத்தம், இது ரெண்டுமே கட்சிக்கு மேலும் மேலும் பின்னடைவை தான் ஏற்படுத்தும்.
பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.